பரிமாணங்கள் இது எப்படி பிரிஞ்சு போகும் பாருங்களேன். இன்றைக்கு நீங்க மன்னிக்காம பழி வாங்குகிற எண்ணத்தோட இருக்கிறீங்கன்னா காரணம் என்ன? ஈகோ. அவங்க என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க ஃபாதர், என்ன பார்த்து இப்படி பேசிட்டாங்க ஃபாதர், என்ன பார்த்து எப்படி அவங்க பேசலாம், என்ன என்ன நான் நான் நீங்க மன்னிக்க முடியாம இன்னைக்கு இந்த பாவத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா காரணம் ஈகோ, நான் என்கிற அகந்தை, அகங்காரம். ஆண்டு ரொம்ப அழகா சொல்றாருல, நீ ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது, அதனாலதான் உங்களெல்லாம் நான் பார்வையாளர்கள்ங்கிறேன், நீங்க பங்கேற்பாளர்களோட கிடையாது. நீ ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது உன் மீது யாருக்காவது கோபம் இருக்கும் என்று நீ நினைவுற்றால் உன் காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு வெளியே போங்கிறார் ஆண்டவர். போயிட்டு முதல்ல அவனோடு சமாதானம் செய்து விட்டு அப்புறம் ஆலயத்துக்குள்ள வா, உன் ஈகோவை உடைச்சிட்டு வா, அகங்காரத்தை உடைச்சிட்டு நீ ஆலயத்துக்குள்ள வாங்குறார். இன்னைக்கு எத்தனை பேர் மன்னிக்க முடியாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்க ஈகோ உங்களால உடைக்க முடியுமா? இன்னைக்கு போய் உடைக்க முடியுமா? அது உன்னை கேட்டா அது எப்படி ஃபாதர் முடியும்? முடியாது. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் சீடத்துவம், அவர்கள் தான் சீடர்கள். அப்படி ஈகோவை உடைச்சு மன்னிக்கிறாங்களே அவர்கள் தான் சீடர்கள், அவர்கள் தான் சீடத்திகள்.